கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. 3 முறை குஜராத் மாநிலத்திலே முதல்வராக இருந்து குஜராத் மாநிலத்திலே மக்களுடைய அன்பை முழுமையாக பெற்று குஜராத் மாநிலத்தின் வளர்ச்சியை முழுமையாக கொண்டு குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற காலத்திலேயே அனைத்து மாநில மக்களையும் அனைத்து மாநிலத்தினுடைய மீடியாக்களையும் கவர்ந்த மாபெரும் மனிதர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதன் பிறகு இந்தியாவுடைய பிரதமராக வந்து 3வது முறையாக இந்தியாவை ஆண்ட பிரதமர்களில் அதிக நாட்களாக இன்று இதற்கு முன்பு இருந்த அதிக நாட்களாக இருந்து பிரதமராக இருந்த நேருவை காட்டிலும் இன்றைக்கு 3499 நாட்கள் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அது எத்தனை ஆண்டுகள் தொடரும் என்பது அது இந்தியாவுடைய மக்கள் இன்னும் அவர் இருக்கின்ற காலம் வரையில் அது தொடரும் என்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய சாதனைகளை இந்த 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு செய்தது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர்கள் வந்த பிறகுதான் இந்தியா முழுக்க சாலைகள், 6 வழி சாலைகள், 8 வழி சாலைகள், போக்குவரத்து வசதிகள், ட்ரெயின் போக்குவரத்துக்கு டனல்ஸ், அதிக நீளமான சுரங்கப்பாதை, டனல், சுரங்க ரயில் போக்குவரத்து அனைத்தையும் செய்து கொடுத்தது நமது பாரத அவர்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ரயில் போக்குவரத்து 9400 கோடி ரூபாய்க்கு மேலாக இந்தியா முழுக்க ரயில் போக்குவரத்துக்கு இன்னைக்கு மக்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பிரதமர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். 2014க்கு முன்பு வெறும் நாடு முழுக்க இருந்த விமான நிலையங்களை காட்டிலும் இப்பொழுது 140க்கும் மேற்பட்ட விமான நிலையங்களை புதிதாக கட்டித்தந்தது. கப்பல் போக்குவரத்தை பொறுத்த மட்டிலும் நமது நாட்டிலே, தமிழ்நாட்டில் மட்டுமே தூத்துக்குடி துறைமுகத்தில் மட்டும் இதுவரையிலும் 6000 கோடி ரூபாய்க்கு மேலாக மத்திய அரசு முதலீடு செய்திருக்கிறது. இது எதை காட்டுகிறது சொன்னால் தமிழ்நாட்டிற்கு அதிகமாக நிதி வந்து கொண்டிருந்தது என்பதை காட்டுகிறது, தூத்துக்குடி துறைமுகத்தில் மட்டும். அதே போல ஜிஎஸ்டி வரி வருவாயை பொறுத்த மட்டிலும் 2014க்கு பிறகு முந்தைய காங்கிரஸ் ஆண்ட காலத்தை காட்டிலும் இப்பொழுது 207% வரி வருவாய் அதிகமாக இந்தியாவுக்கு கொடுத்தது பாரத நரேந்திர மோடி அவர்கள். ஒரு வாழ்க்கை, ஒரு மனித தரம் உயர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு விவசாயிகளுடைய குடும்பத்திற்கு ஆண்டு ஒன்றிற்கு 6000 ரூபாய் வீதமாக தமிழ்நாட்டில் மட்டும் 40 லட்சம் பேருக்கு கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஏழைகளுக்கு வீடுகள் கட்டுகிற திட்டம், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களை மீட்கின்ற திட்டம், நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் 25 கோடி மக்களுக்கு மேலாக வறுமை கோட்டிலிருந்து அவர்களை மீட்டெடுத்திருக்கிறார்கள். 4 கோடிக்கு அதிகமான வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. 3 கோடிக்கு அதிகமான லட்சாதிபதி சகோதரிகளை உருவாக்கி இருக்கிறது நமது பாரத பிரதமருடைய அரசு. சுய வேலைவாய்ப்பு ஊக்குவிக்கும் திட்டத்தில் 57 கோடிக்கு மேலான முத்ரா கடன்கள், 57 கோடி ரூபாய்க்கு மேல 57 கோடி முத்ரா கடன்கள் எல்லா வங்கிகளிலும், எல்லாம் சாதாரண ஏழை வியாபார மக்களுக்கு, அதே போல மாணவர்களுக்கு கல்வி கடன்கள் தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். கண்ணியத்தையும் சுகாதாரத்தையும் உறுதி செய்யும் வகையில் 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா, கிராமத்துல பாத்தீங்கன்னா வெளியில வீதி வெளியில போவாங்க, அதிலும் பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை உணர்ந்த மோடி அவர்கள் இன்னைக்கு 12 கோடிக்கு மேலான கழிவறைகளை கெட்டி கொடுத்து காப்பாற்றியிருப்பது நமது மோடியுடைய அரசு. அதே போல வெறும் விறகுகளே கொண்டு அடுப்பூதி எரித்து கொண்டிருந்த பெண்களுக்கு புற்றுநோய் வரும். அதிகமாக ஆண்களை விட பெண்களுக்கு தான் புற்றுநோய் வரும். அதை உணர்ந்த பிரதமர் பெண்கள் பாதுகாப்பினால் அக்கறை கருதி ஆக எல்லாருக்கும், எல்லா வீடுகளுக்கும் கேஸ் இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது மட்டுமல்ல, அரசு ஊழியர்களுக்கு, பெண்களுக்கு, வேலை வாய்ப்பில் இருக்கின்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 26 வாரம் விடுப்பு பெண்களுக்கு 26 வாரம் அவர்களுக்கு விடுப்பு கொடுத்தது பாரத நரேந்திர மோடி அவர்களுடைய
அரசு என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த நாடு முழுவதும் சமூக பாதுகாப்பு திட்டம் மும்மடங்கு அதிகரித்துள்ளது. 75 லட்சம் கோடி மதிப்பில் சாதனை அளவிலான ஏற்றுமதி திட்டங்கள். அதே போல 36,400 கோடி ரூபாய் மதிப்பில் சாதனை அளவிலான பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி. இதை அத்தனையும் பாரதம் நரேந்திர மோடி அவருடைய காலத்திலே கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு நாடு அமைதியான ஒரு சூழ்நிலை போய்கொண்டிருக்கிறது. நாடு பாதுகாப்பு உள்ள நாடாக உலக அளவில் இன்றைக்கு 4வது இடத்தில் பொருளாதாரத்தை உயர்த்தி காட்டிருக்கின்ற மாபெரும் தலைவர். இன்னைக்கு ஏனைய நாடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளும் இன்னைக்கு சவுதி அரேபியா, ஈரான் போன்ற நாடுகளில் இன்னைக்கு குண்டு மழை பொழிந்திருக்கிறது. சுத்தி இருக்கிற எல்லாமே எப்போ போர் வருமோங்கிற ஒரு சூழ்நிலை, அச்சம். ஆனா எதுவுமே இல்லாம சர்வ சாதாரணமாக இந்தியாவுக்கு என்றால் எல்லா கப்பல் ஏற்றுமதி, போக்குவரத்து எல்லாமே இன்னைக்கு வந்து கொண்டிருக்கு. ஹாரிஸ் நீர்முனையில் பார்த்தீங்கன்னா இந்தியா கப்பல் வருது அப்படின்னா தன்னால திறந்து விடுறாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னால ஒரு ஆர்டிகல் இதில் எழுதியிருந்தாங்க. இப்போ கூட சவுதி அரேபியா மேல வந்து ஒரு வானம் ஒரு ஃபிளைட் பறந்துட்டு இருந்துச்சு. அதை அவங்க எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா ஃபிளைட் போகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உலகம் முழுவதும் இந்தியாவில் நமக்கு மட்டும் இல்லை, நம்ம விமானம் எங்க போனாலுமே நம்ம விமானங்கள் இன்னைக்கு பாதுகாப்பா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு சிறந்த நாடாக உருவாக்கி காட்டியவர் மாபெரும் தலைவர் நமது பாரத நரேந்திர மோடி அவர். இப்படி பல்வேறு திட்டங்கள், வந்தே பாரத் ரயில்கள். அதாவது ஒரு நாடு முன்னேற வேண்டும் சொன்னா பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, ஒரு நாடு கட்டமைப்புகள் மிகுந்து இருந்திருந்தால்தான் அந்த நாடு முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க உதாரணமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையிலிருந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி போகணும்னா எங்களுக்குலாம் 15 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு 7 மணி நேரத்தில் நாங்கள் போயிடுறோம். அதனால என்ன வரும் அப்படின்னாக்கி இன்னைக்கு சாலையில் இரு பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா ஃபேக்டரி மாதிரி இன்னைக்கு எல்லா உணவகங்கள், எல்லா வகையான தொழிற்சாலைகள் எல்லாமே ஈஸியாக நம்ம போகிறோம். ஒரே நாளில் போயிட்டு பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடும். செலவுகள் கம்மியாகுது, வியாபாரங்கள் பெருகுது, மக்களுக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருக்குது, நேரம் மிச்சமாகுது. ஆக இதெல்லாம் ஒரு நாடு சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இதெல்லாமே வருகிறது என்பதை தான் இன்றைக்கு நாடு ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக, பாதுகாப்பு இருந்த நாடாக, மிக விரைவில் இது வல்லரசு நாடாக இன்னைக்கு நம்ம நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இது அத்தனைக்கும் காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால்தான் இன்னைக்கு கமலாலயத்தில் கீழே என்னென்ன திட்டங்களுக்கு எத்தனை கோடி ரூபாய், எத்தனை நபர்களுக்கு என்று நாங்கள் ஒரு எக்ஸிபிஷனை இன்னைக்கு வைத்திருக்கிறோம். இது எல்லா மாவட்டங்களிலும் இதே போல பொருட்காட்சி எல்லா மாவட்டங்களிலும் வைப்பதற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, மிக மோசமான கால சூழ்நிலை வந்தது, அதாவது கொரோனா கால திட்டம். அப்போ உலக நாடுகளே இன்னைக்கு பயந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் நம்ம கோவேக்சின் கண்டுபிடிச்சது நம்ம நாட்டுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா மாநிலத்தினுடைய எல்லா கிருஷ்ணன் என்பவர் தான் அதை ஆராய்ச்சியில் கண்டுபிடித்தார். முழுவதுமாக அவருக்கு பாதுகாப்பும் உதவியும் கொடுத்து அந்த கோவேக்சினை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியா இருந்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்பதை நாம் பெருமையோடு சொல்லிக்கணும். அது மட்டுமல்ல, இது வெளிநாடுகளுக்கும் ஃப்ரீயா கொடுத்தாங்க, காசு வாங்கிட்டு கொடுக்கல, ஃப்ரீயா கொடுத்தாங்க. தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு. ஐநா சபைக்கு போனாலும் சரி தமிழை பத்தி பேசுறார். வடகிழக்கு மாநிலங்களுக்கு போனாலும் சரி தமிழை பத்தி பேசுகிறார். ஆனா இங்க உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது எதுக்கு சும்மா ஒரு பாவனைக்கு செய்யறாங்க அப்படி. அவசியம் இல்லை. தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தின் தமிழ் பண்பாட்டையும் கவர்ந்ததன் விளைவாகத்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் கலியன் பூங்குன்றனாருடைய கருத்தை எல்லா மேடைகளையும் சொல்றார். பனாரஸ் பல்கலைக்கழகத்துல தமிழுக்குன்னு ஒரு இருக்கையை தனியா எடுத்து கொடுத்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இன்னைக்கு இலங்கைக்கு போயாச்சுன்னா தமிழர்களுக்கு ஆயிரக்கணக்கான வீடுகளை கட்டி கொடுத்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். அண்ணா சக்கரவர்த்தி அண்ணாலாம் இருக்கிறாங்க, பழைய பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க, நாங்களும் போயிருக்கிறோம். ஆனா இலங்கையில தமிழர்களுக்கு தனி அந்தஸ்தை உருவாக்கி கொடுத்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். ஆயிரக்கணக்கான வீடுகள், மருந்துகள், சீருடைகள். இன்னைக்கு இலங்கையில தமிழர்கள் பாதுகாப்பா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நமது பாரத நரேந்திர மோடி அவர். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல யாரும் ராமேஸ்வரத்துல மீன் பிடிக்க போக முடியாது. மீன் பிடிக்க போனா சுட்டு கொண்டுட்டு வெறும் பாடி தான் வரும். ஆனா இப்போ
ஒரு சம்பவம் கூட சுட போறது கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் பாதுகாப்பா மீன் பிடிக்கிறாங்க. ஒரு சில பேர் உள்ள போயிட்டு ஏதாவது மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் எடுத்து கொண்டு வந்துடுறாங்க. தூக்கு தண்டனை போன கைது கூட மீட்டு கொண்டு வந்திருக்கிறது நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஏன் இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் இவ்வளவு தேர்தல் நடந்துட்டு இவ்வளவு எல்லாமே ஒரு மோசமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் போர் சூழல் நிறைவு கூட ஈரான்ல இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் 743 பேரை ஒவ்வொரு ஆளுக்கும் 1.5 லட்சம் ரூபாய் செலவு நம்ம மத்திய அரசாங்கமே ஏற்பாடு செய்யுது. அது தனி விமானத்தை அவர்களை என்று இறக்கி விட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. ஒரு தமிழன் தனி மனிதனாக இருந்தாலும் சரி, அவரை காப்பாற்றுவது நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளங்கள், அவர் கங்கை கொண்ட சோழபுரத்திலே யாருக்கும் தெரியாது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பாங்க. எல்லாரும் தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் பற்றி தான் படிச்சிருப்பாங்க. ஆனா ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய வரலாறு, அது கங்கை கொண்டான், கடாரம் வென்றான் என்றெல்லாம் படிச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட மாபெரும் நம்முடைய நம்ம அரச மக்களை நினைவு கூர்ந்து அவருக்கு விழா எடுத்ததும், அதுவும் ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் அதே நாளில் வந்து விழா எடுத்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழுக்காக ஆனமங்கல செப்பேடுகளை இப்பொழுது சமயத்தில் கொண்டு வந்து தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆக இப்படியாக பல திட்டங்களை இந்த நாட்டிற்கு தொடர்ந்து தந்தது நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு உலக தலைவர்கள் எல்லோரும், சில நாடுகளிலே உள்ள தலைவர்கள் நமது பிரதமர் காலிலே விழுந்து வணங்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தலைவராக தலை நிமிர்ந்து இருப்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமை என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இவருடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு நாள் போராது, அதுக்கு பல நாட்கள் தேவைப்படும். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மட்டுமல்ல, வெற்றி தோல்வி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பாரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே வாரத்துக்கு 7 நாட்கள், மாதம் 30 நாட்கள், 365 நாட்களும் ஆண்டுக்கு நாங்கள் தமிழர்களுக்காக மட்டுமல்ல எல்லோருக்காக உழைப்பதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். புதிதாக கட்டப்பட்ட பாராளுமன்றத்தில் கூட செங்கோலை, நமது ஆதீனங்கள் இருக்கின்ற தமிழர்களுக்கு பழம்பெருமையான செங்கோலை பாராளுமன்றத்தில் நிறுவியது தமிழர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. இதையெல்லாம் தமிழக மக்கள் நிச்சயமாக அறிந்து கொள்வார்கள். வருகின்ற காலங்களில் தமிழர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியர்களும் ஒருமித்து ஏற்கின்ற மாபெரும் தலைவராக நரேந்திர மோடி விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 4000 ஆமா, அதனால தான் இன்னைக்கு நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு இதை நிச்சயமா எல்லா இடங்களிலுமே அதை கொண்டாடுவதற்காக தான் இன்னைக்கு காலையில கொடியேற்றி வச்சுட்டு அப்புறம் அந்த எக்ஸிபிஷன் இன்னைக்கு இது பண்ணியிருக்கிறோம். நீங்களும் புகைப்படம் எடுத்திருக்கிறீங்க, மக்களுக்கும் தெரிவிக்கிறோம். இன்னும் அடுத்த திட்டங்கள் அறிவிப்பாங்க. இன்னும் மக்களுக்கு தேவையான, நமக்கு மேக்சிமம் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இன்னைக்கு 14 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிறாங்க. ஜிஎஸ்டி வருவாயில் 207 கோடி ரூபாய்க்கு 207% அதிகமாக நமக்கு வாங்கியிருக்கிறோம். அதாவது தமிழ்நாடு வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ்ல வருது. அதிகமான ஜிஎஸ்டி வரக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. நிச்சயமா இன்னைக்கு எல்லா திட்டங்களும் வந்து சேருவதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கு. பல மாசம் ஆகுது, இன்னும் மக்கள் பயன்பாட்டு சில மெட்ரோ திட்டங்கள்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டுருக்காங்க. அதுல ஏதாவது இல்ல, மெட்ரோ திட்டங்களை பொறுத்த மட்டும், அதாவது மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ திட்டங்களை பொறுத்த மட்டும் அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே அவங்க தவறாக கொடுத்துருந்தாங்க கடந்த கால திமுக அரசு. அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து சரியா கொடுக்கல. ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் நீளம் எவ்வளவு இருக்கணும், அகலம் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அது மட்டும் சென்னையில் உள்ள மக்கள் தொகையை விட
அங்கே அதிகமாக இருக்கிறதாக அதுலேயும் அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தவிர திருப்பி அனுப்புங்க அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அது இனிமேல் உள்ள அரசு அதை பரிந்துரை செய்து அனுப்புகிற நேரத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி உண்மையில் அதை கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சிப்போம். மத்திய அரசு 4 குறைச்சிருச்சு, 9 4 குறைச்சிருச்சுங்கிற ஒரு கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்கு. எல்லாரும் விமர்சனம் பண்ணிருக்காங்க. அதாவது இப்போ வந்து நீங்க புக் பண்ணீங்கன்னா 20 நாளைக்குள்ள உங்களுக்கு வர்றதுக்கான உஜ்வாலா ஆமா இல்ல, அது சில இடங்களுக்கு 4 தான் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது அதனுடைய அடிப்படையில் இருக்கும். இல்ல, அதெல்லாம் அவங்க அந்த என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தேவை அதிகப்படுகிற நேரத்தில் அது இது பண்ணிக்கலாம். நீங்க மற்ற மாநிலங்களை மற்ற கண்ட்ரிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்க பாகிஸ்தான், இலங்கை இல்ல இவ்வளவு இடத்துல அங்க வந்து எவ்வளவு தூரம் எவ்வளவு பெட்ரோல் டீசல் கிடைப்பதற்கே கஷ்டமா இருக்கு. இவ்வளவு போர் நடக்கின்ற இந்த சூழ்நிலையிலும் கூட நமக்கு இவ்வளவு தூரம் வருகிறத நினைச்சு நீங்க பெருமை பண்ணலாம். எல்லா தலைவர்களும் என்ன கேக்குறாங்க சார், crude oil rate price குறைக்கவே இல்லை. இப்போ அங்க 4 லட்சம் கோடி கடன் தீர்த்தாங்க. சரி, வேற திருச்சியில நடைபெற்ற பாஜக மாவட்ட தலைவர்கள் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டதா தகவல் இருக்கு. அண்ணாமலை விவகாரம் பேசும்போதுதான் கைகலப்பளவுக்கு போன மாதிரி இல்ல ஒரு சலசலப்பும் கிடையாது. என்னன்னா பிரஸ் மீட்ல இப்போ நான் எல்லாரையும் சொல்லல, பிரஸ் மீட்ல பார்க்கும்போது எங்க டாக்டர் தமிழிசை என்ன பண்ணுவாங்கன்னா சில பேசுவாங்க. பேசும்போது பாத்தீங்கன்னா பாதியை கட் பண்ணிட்டு மீதியை விட்டுருவாங்க. எது பிரச்சனை வருமோ அதை மட்டும் எடுத்து மீடியால போட்டு இன்று அப்படின்னு போட்டு டாக்டர் தமிழிசை அப்படின்னு போட்டு இது பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பேசும்போது வார்த்தையில தவறி வேற ஒன்றும் இல்லை. பேசும்போது அப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. கலகலப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. தமிழக வெற்றி கழகம் மத்திய அரசோடு எப்படி இருக்காங்க, அதாவது இணக்கமா இருக்காங்களா இல்லையாங்கிறது 2வது விஷயம். தமிழ்நாட்டு மக்கள் என்ன தேவையோ கேட்க வேண்டியது அரசுடைய கோரிக்கை, கொடுக்க வேண்டியது மத்திய அரசுடைய கடமையும், அது கூட இருந்து பெற்றுக்கொள்வது எங்களுடைய உரிமை. அந்த அடிப்படையில் இன்னைக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் இன்னைக்கு ஒதுக்கி இருக்குன்னு நம்மளுடைய வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பிரதமர் சந்திச்சாரு, ஏதோ கோரிக்கை மனோல கொண்டுதான் சொன்னாங்க தவிர என்ன கொடுத்தாரு, அதுக்கு பிரைம் மினிஸ்டர் என்ன ரிப்ளை பண்ணாரு தெரியல. நீங்க வந்து அதை முதலமைச்சர்கிட்ட கேட்கணும். அதாவது போனது முதலமைச்சர், அங்க இருந்தது பிரைம் மினிஸ்டர். அவங்க தான் முதலமைச்சர்கிட்ட நீங்க கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். 18ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குது. தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கணுமா, வந்தே மாதரம் போட்டு தொடங்குமா? தமிழக பாஜகவின் நிலைப்பாடு வந்தே மாதரம் வேணும், தமிழ்தாய் வாழ்த்து வேணும். வந்தே மாதரத்தோடு தொடங்கணுமா, தமிழ்தாய் வாழ்த்தோடு எப்படி இருக்குதோ அது வந்தே மாதரம் பிளஸ் தமிழ்தாய். வந்தே மாதரம் சொல்றது ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லையே. எப்படி தமிழ்தாய் வாழ்த்து சொல்றோமோ அதே மாதிரி வந்தே மாதரம் சொல்லலாம். அதுல ஒண்ணும் தவறு இல்லை. அது எனக்கு தெரியாது. அவங்க இப்ப கேட்டாங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அதாவது ஒரு ஆட்சி வந்து குறைந்தபட்சம் ஒரு 3 மாசம் 6 மாசமாவது ஒரு அவகாசம் கொடுக்கணும், எந்த குறையும் சொல்லக்கூடாது. ஆனா கடந்த கால திமுக அரசுக்கும் இந்த தமிழக வெற்றி கழக அரசுக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லாத போலே தெரியுது எங்களுக்கு. எப்படி பார்த்தா இந்த இன்னைக்கு அதுல ஒரு 20 நாள் 21 நாள், இன்னைக்கு வந்து ஒரு 5 நாள் ஆச்சு, 8 நாள் ஆச்சுது. கிட்டத்தட்ட 30 கற்பழிப்பு சம்பவங்கள், தொடர்ந்து கஞ்சா விற்பனை, எங்கு பார்த்தாலும் படுகொலைகள், 60 மூதாட்டி முதல் 80 வயது மூதாட்டி வரையிலும் 10 வயது குழந்தை முதலும் இன்னைக்கும் அது
பெண்கள் வந்து இந்த தமிழக அரசால் நிச்சயமாக ஒரு மிகவும் கவலையோடு பார்க்கின்ற ஒரு அரசாகத்தான் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி எல்லா இடங்களும் மின்வெட்டு. கேட்டா மின்சாரத்துறை அமைச்சர் வந்து ஊழியர்கள் காரணம் அப்படிங்கிறாங்க. ஊழியர்கள் காரணமா? இப்ப இதுக்கு முன்னாடி மின்தட்டு ஒன்றும் இல்லை. அப்போ அரசாங்கம் தன்னுடைய கடமையை செய்ய முடியலையா? அல்ல ஒரு திறனற்ற அரசா இருக்கா? முதலமைச்சர் அக்கறை செலுத்தலையா? அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களே தூத்துக்குடி நேரத்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான சம்பவத்தெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க. முதலமைச்சர் அது குறித்து ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்கலை. அமைச்சர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கலை. அமைச்சர்களுக்கு எந்த விஷயமும் தெரியல. நீங்க பார்த்தா கல்குவாரியில போய் எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதனால கட்டுமான பொருட்களுடைய விலைகள் கூடிக்கிட்டே போகுது. ஆக மக்களுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சுமையா இருந்துட்டு இருக்கு. ஆக இதுக்கெல்லாம் முடிவு கட்டாம முதலமைச்சர் மௌனமாக இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய ஒரு குற்றச்சாட்டு. அதை பிரஸ்ல நீங்க தான் அதை கேட்கணும். இப்படி கட்டுமான பொருள் விலை கூடிட்டு மின் கட்டணம் மின்வெட்டு அதிகமாயிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தான் பிரஸ்ல தான் நீங்க முதலமைச்சரை பார்த்து கேட்டு மக்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லணும். ஒரு 3 மாசம் டைம் கேட்டாலும் 1 மாசத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வருது. பிரச்சனைகள் வரும்போது நம்ம சொல்லித்தான் தேரணும், வேற வழி இல்லை. அதாவது உடனடியா சரி பண்ண 1 மாசம் ஆயிடுச்சு. சட்டம் ஒழுங்கு என்னாச்சு? தப்பு செய்யறதே தமிழக வெற்றி கழகத்துல தானே தப்பு செய்யறாங்க. நாங்க வந்து வேற யாரையும் பிடிக்கல. உங்க கட்சியில் உள்ளவங்களும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? யாரையாவது கட்சி விட்டு நீக்கிறீங்களா? அமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளா இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்களா? எதுவுமே செய்யலையே. அதானே எங்களுடைய குற்றச்சாட்டு. நம்ம எல்லாமே பாசிட்டிவா மட்டும் கொடுக்குறோம். மக்கள் கிட்ட வந்து எந்த ஒரு கட்சியுமே நாங்க இந்த விஷயத்த தவறி வச்சோம், இது வந்து வெளிப்படையா ஒத்துக்கிட்டோம் எதுவும் சொல்ல. நீங்க இவ்வளவு வசதியா அடுக்குறீங்க. ஆனா இதுக்கிடையிலேயே பண மதிப்பீடுகளால பாதிக்கப்பட்ட நிறைய நிறுவனங்கள் அது இன்னுமே இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. இது ஏன் பிரஸ் முன்னாடி எந்த கட்சியுமே வெளிப்படையா ஒத்துக்க தயாராக இல்லை, உட்பட பாஜக? இல்லையே, நான் இப்பதான் அதுதானே சொல்றேன். இப்போ இவ்வளவு நீங்க மேட்டூர் பக்கத்துல 10 வயசு குழந்தை 10 வயசு குழந்தை என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ரொம்ப கோரப்படுத்தி கொண்டு இருக்காங்க. அதை செய்ய வேண்டியது யாரு? காவல்துறை தானே செய்யணும். முதலமைச்சர் கையில தானே காவல்துறை இருக்கு. நீ நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசுவோம். நீங்க வந்து அங்க அது நடக்குது இங்க நடக்குது சொல்லதை காட்டல. ஆமா, அங்க அந்த நாட்டுடைய முதலமைச்சர் யாரு அங்க இருக்கிறாங்க? சொல்ல வேண்டிய எதுவும் இல்லை. இல்லப்பா, அதான் நான் சொன்னேன். கடந்த கால திமுக அரசுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. அன்னைக்கும் இதே மாதிரி பாலிமர் நியூஸ் அன்னைக்கும் கட் பண்ணாங்க. ஆனா தொடர்ந்து மீடியா பொறுத்த மட்டும் நான் யாரையும் எந்த குறையும் சொல்லலை. ஆனா என்ன, தொடர்ந்து அந்த கட்சிக்கு அந்த திமுகவுக்கு எவ்வளவு ஆதரவு இருந்துச்சு மீடியாவில். எங்களுடைய பிஜேபி எவ்வளவு தூரம் காட்டினீங்க, திமுக எவ்வளவு தூரம் காட்டினீங்க. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு முதலமைச்சராக மதிப்புக்குரிய திரு ஜோசப் விஜய் வந்திருக்கிறாங்க. அது அந்த அரசுக்கும் இந்த அரசுக்கும் உள்ள அடக்குமுறையில எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ கற்பழிப்பு சம்பவங்கள், படுகொலை சம்பவங்கள், பத்திரிகையை நசுக்கிறது, இது எல்லாமே நடந்து தானே இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்முடைய மாரிதாசை அரெஸ்ட் பண்ணாங்க. கடந்த கால அரசுல பிரைம் மினிஸ்டர் மோடியவே கொலை செய்யணும்னு ஒருத்தர் பேசினார், திமுக மாவட்ட செயலாளர். ஒரு நடவடிக்கை எடுக்கல. ஆனா திமுக பத்தி யாராவது பேசினா உடனடியாக அரெஸ்ட் பண்ணி சவுக்கு சங்கர் எல்லாம் பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. இப்ப மாரிதாசை பிடிச்சு உள்ள வச்சிருக்காங்க. ஸோ 1 மாத கால அரசும் கடந்த 5 ஆண்டு கால அரசும் ஒரே வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கு. இதை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம நிர்மல்குமார் அவர்கள் சட்டம் படித்தவர், சட்ட அமைச்சராக இருக்க வேண்டியவர். நீதிமன்றத்தையே அவமதிக்கிற ஒரு அமைச்சர், சட்ட அமைச்சர். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது நீதிபதியுடைய உத்தரவு.
நீதிபதி உத்தரவை மதிக்க மாட்டேன்னு சொல்றது சட்டத்துறை அமைச்சர். ஆனா அப்படி சட்டத்துறை அமைச்சர் இதையும் சொல்லிக்கொண்டு அவர் சட்டத்துறை அமைச்சரா நீடிக்கலாமா என்பதை நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும்.